நமக்கு கிடைப்பதற்காக ஒரு வித்தியாசமான தியானத்தை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க நான் யார்? இந்த உயிர்னா என்ன? இறைவன்னா என்ன? இறைவனோட தன்மைனா என்ன? இறையருள் எப்படி பெறுறது? இருந்தாலும் விரைவாகவும் நமக்கு தெரியாத பல ரகசியங்கள். ஒருத்தருக்கு கலைகள் கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கலாம். பரதநாட்டியமா இருக்கலாம். இல்ல சில பேத்துக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருக்கலாம். சில விதத்துல சொன்ன மாரி ஒரு ஆன்மீகத்துல உயர்ந்த நிலை வரணுங்கிற ஆர்வமா இருக்கலாம். ஆனா, அதோட மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் தான் குரு வடிவில நமக்கு வந்து பலவிதமான நன்மைகள் தரக்கூடிய விஷயங்கள நமக்கு கற்றுத் தராங்க. வணக்கம் நண்பர்களே. குருவின் ஆற்றல் நமக்கு கிடைப்பதற்காக ஒரு வித்தியாசமான தியானத்தை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க கோயம்புத்தூர் நியூரோ தெரபிஸ்ட் ஹீலர் ஜானிக்கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்து குருவின் ஆற்றலை பெறுவதற்காக இந்த பயிற்சியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குருவின் ஆற்றல் என்ற தலைப்பில் தியான பயிற்சி நடத்துவதற்காக ஹீலர் ஜானிக்கண்ணன் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம். வாழ்க வளமுடன். என் பேர் ஜானிக்கண்ணன். கோயம்புத்தூர் பகுதியில டாக்டர் லட்சுமி ராய் மெஹ்ராவின் நியூரோ தெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக குடுத்துட்ருக்கோம். வாரம் ஒரு தியான பயிற்சி இந்த விதத்துல இன்னைக்கு ஒரு பயன்பெறும் தியான பயிற்சி நம்ம வந்து பார்க்க போறோம். நமக்கு தேவையான பலவிதமான கலைகளை கத்துக்கொள்வதற்கு நமக்கு யார் உதவி தேவை? அப்படின்னா, நமக்கு ஒரு டீச்சர் தேவை, குரு தேவை. அது என்ன கலையா வேணா இருக்கலாம். சாதாரணமா ஒரு சமையல் பழகுறதா இருக்கலாம். இல்ல சைக்கிள் ஓட்டுறதா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதா இருக்கலாம். வயலின், கிதார், மிருதங்கம் அந்த போன்ற விஷயங்களா இருக்கலாம். இல்ல பள்ளி பாடப்படிப்பா இருக்கலாம். எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு குரு தேவை. இது மட்டும் இல்லாம, நீங்க ஆன்மீகத்தில உயர்ந்த நிலையில வரணும். நான் யார்? இந்த உயிர்னா என்ன? இறைவன்னா என்ன? இறைவனோட தன்மைனா என்ன? இறையருள் எப்படி பெறுறது? இந்த மாரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயமா இருக்கலாம். இல்ல உலகளாவிய விஷயங்களாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, ஒரு குரு தேவை. அந்த குருவின் ஆற்றலை, குருவின் கருணையை பெறுவதற்கு உண்டான ஒரு தியான பயிற்சி தான் நம்ம வந்து செய்யப்போறோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணலான்னா, அதுக்கு ஒரு முத்திரையோட உதவியோட இந்த தியான பயிற்சிய நம்ம வந்து செய்யப்போறோம். குருவுக்கு ஒரு நன்றி சொல்லப்போறோம். கூடவே ஒரு முத்திரைய பயன்படுத்தி, நம்ம பிரார்த்தனை மூலமா இந்த தியான பயிற்சிய நம்ம வந்து செய்யப்போறோம். பொதுவா பல விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நாமளே அதிகமா முயற்சி பண்ணுவோம். அது நல்லது தான். நம்மளே முயற்சி பண்ணி நெறைய விஷயங்கள கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அப்பதான் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். இருந்தாலும் விரைவாகவும் நமக்கு தெரியாத பல ரகசியங்கள், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குருவோட துணையோட பண்ணும்போது, அந்த காரியங்கள் ரொம்ப எளிமையா முடியும். அதுக்குண்டான விளக்கங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதனால தான் குரு அவசியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது. அப்போ இந்த தியானத்த பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்த நீங்க கத்துக்கணுங்கிற ஆர்வமா இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு டிரைவிங் பழகணும்னு ஆர்வமா இருக்கலாம். ஒருத்தருக்கு படிப்பு படிக்கணும்னு நல்லா ஆர்வமா இருக்கலாம். படிப்புல நல்லா உயர்ந்து வரணும்னு ஆர்வமா இருக்கலாம். ஒருத்தருக்கு கலைகள் கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கலாம். பரதநாட்டியமா இருக்கலாம். இல்ல சில பேத்துக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருக்கலாம். சில விதத்துல சொன்ன மாரி ஒரு ஆன்மீகத்துல உயர்ந்த நிலை வரணுங்கிற ஆர்வமா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவரவர் நிலைக்கு தகுந்த மாரியான உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குரு அமைய வாழ்த்தி இந்த தியானத்துக்குள்ள வந்து நம்ம வந்து போறோம். அப்ப நமக்கு நல்ல ஒரு குரு நமக்கு கிடைக்கணும். சரியான விதத்துல நமக்கு சொல்லி தரணும். அப்படின்னா, நம்மள எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறது முதல்ல இருக்குது. நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு அனுப்பிச்ச டீச்சர் சரியில்ல. திட்டுறாங்க, இல்ல அடிக்கிறாங்க. சரியா சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. இப்படி பல விதங்கள்ல நம்ம வந்து நம்முடைய டீச்சர்ஸ, அது குருவ வந்து நம்ம வந்து குறை சொல்லுவோம். சரி. அப்ப நம்மள எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நம்மள சரியான விதத்துல நம்ம வந்து தயார்படுத்தியிருந்தோம்னா, கண்டிப்பா நமக்கு நல்ல ஒரு குரு கிடைப்பாங்க. அது கிடைத்த குருவிடமிருந்து நமக்கு பலவிதமான நன்மைகள நம்ம பெற முடியும். அப்ப அதுக்கு நம்ம எப்படி மனநிலைய தயார் பண்றது? அப்படிங்கிறத தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு நம்ம வந்து ஒரு முத்திரை வந்து பயன்படுத்த போறோம். இந்த முத்திரையோட பேரு புஷ்ப புட முத்திரை அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னா, மலர்களை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு கொள்கலன்
அப்படின்னு தமிழ்ல பேர். அப்போ மலர்கள நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, கையில இப்படி தாங்கி, இந்த 2 கையும் 2 சுண்டு விரலையும் சேர்த்தி, இப்போ மலர்கள அதில வச்சு நம்ம கொண்டு போவோம் இல்லையா? அதாவது ஆ நம்ம சாமி கும்பிடும்போது, நம்ம மலர்கள வந்து தூவி நம்ம வந்து விளையாடுவோம். கையில அந்த பூக்கள் எடுத்து, மெதுவா, பணிவா, பவ்யமா அந்த இறையடியில, காலடியில நம்ம சேர்த்தி, நம்ம வந்து செய்வோம். அந்த பூக்களை அ கொண்டிருக்கக்கூடிய கொள்கலன், ஒரு பாத்திரம்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரியான ஒரு பொசிஷன். அதுதான் நம்ம வந்து இந்த முத்திரையில நம்ம வந்து பயன்படுத்த போறோம். எதுக்கு இந்த முத்திரைய குரு வழிபாட்டுக்காக நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா, இது இறை வழிபாட்டுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இத நம்ம குரு வழிபாட்டுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னா, இறைவன் தான் குரு வடிவில நமக்கு வந்து பலவிதமான நன்மைகள் தரக்கூடிய விஷயங்கள நமக்கு கற்றுத் தராங்க. அப்படின்னு நம்ம பல இதிகாசங்கள், புராணங்கள் இது மாரி ஆன்மீக அ புஸ்தகங்கள் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்படிங்கும்போது, அந்த இறைவனுக்கு உண்டான அதே ஒரு மரியாதை, ஒரு அன்பு நம்ம குருவிட்டயும் நம்ம வந்து செலுத்தலாம். ஏன்னா, அவங்க வந்து எல்லாத்துக்கும் நேரடியா காட்சி குடுக்கறதில்ல. அவங்க நம்முடைய டீச்சர்ஸ் மூலமா, அதாவது குரு மூலமா தான் நமக்கு அருளையும், நம்முடைய அந்த அறிவையும் நமக்கு வந்து தராங்க. அதனால இந்த முத்திரையை குருவுக்கும் பயன்படுத்தலாம். நம் வணங்கக்கூடிய இறைவனுக்கும் இந்த முத்திரையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்போ இந்த முத்திரை வைக்கும்போது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம உணர்வுகள் வந்து மாறும். ஒரு முத்திரை வைக்கும்போதும் நம்மோட உணர்வுகள் மாற்றம் அடையும். சரிங்களா? சின்ன முத்திரை வச்சீங்கன்னா, ஒரு மாற்றம் நடக்கும். பிராண முத்திரை வச்சீங்கன்னா, அது மாரி பிராணம் நமக்கு வந்து அதிகரிக்கும். ஒவ்வொரு முத்திரையும் நம்ம வந்து மாற்றும்போதும், நமக்குள்ள உணர்வுகள்ல, உடல்ல பல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி இந்த முத்திரைகள் வைக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு அதிகமாகும். அர்ப்பணிப்பு உணர்வு அப்படின்னா, உதாரணமா நம்ம சாமி கும்பிடும்போது பூக்கள் கொண்டு போய் அவங்களோட இறையடியில, காலடியில நம்ம வந்து பூக்கள போடுறோம் அப்படின்னா என்னன்னா, இது வெறுமே பூக்கள வந்து நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மட்டும் இல்ல. மேலோட்டமா ஒரு பக்தியா நம்ம பார்க்கும்போது, பூக்கள உனக்கு நான் வந்து காணிக்கை ஆக்குறேன் அப்படின்னு சொல்ற மாரி இருக்குது. ஆனா, அதோட மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ல பார்க்கக்கூடிய இந்த பூவின் வடிவில நான் வந்து என்னைய வந்து உனக்கு வந்து காணிக்கையாக்குறேன், அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில தான் நம்ம அந்த பூக்கள நம்ம வந்து இறையடியில நம்ம வந்து சேர்த்தக்கூடியது. அப்படிங்கும்போது அர்ப்பணிக்கும் குணம் நமக்குள்ள அதிகரிக்கும். அப்ப இந்த அர்ப்பணிக்கும் குணம் அதிகமாச்சு அப்படின்னா தான், நமக்கு வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த குணம் அப்படிங்கிறது அதிகமாகும். நம்ம டீச்சர்ட்ட வந்து நம்ம அர்ப்பணிக்கல, நீங்க சொல்றீங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்மள வந்து நம்ம அர்ப்பணிக்கல அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள நம்ம கேட்க மாட்டோம். இல்லையா? நமக்கு என்ன ஆகும்? இவங்க அதட்டலாம், இவங்கள எப்படி என்னை திட்டலாம் அப்படின்னு. ஏன்னா நம்மள அர்ப்பணிக்காதம்போது, அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள கரெக்ஷன் பண்றதுக்காக செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். சும்மா கோவப்படுவாங்க. "ஏன் நீ அத செய்யலையா? இந்த நேரத்துக்குள்ள நீ முடிக்கலையா? என்ன பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்னு ஒரு அதட்டி கேட்டாங்கனாவே, நமக்கு என்ன ஆகுது? கோவம் வந்துருது. டீச்சர் என்னை திட்டிட்டாங்க. அவங்க வந்து என்னைய சரியா படிக்கலன்னு சொல்லிட்டாங்க. என்னைய மக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாரி என்னன்னா, அது படிப்பாகட்டும், புஸ்தக படிப்பாகட்டும், இல்ல வேற ஏதாவது கலைகள் நீங்க கத்துக்கிறதாகட்டும், நமக்கு கோவம் வந்துருது. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க? என்ன 10 பேத்துக்கு முன்னாடி என்னைய அவமரியாதை பண்ணிட்டாங்க. அப்படி ஏன் அந்த எண்ணங்கள் வருது அப்படின்னா, நமக்குள்ள வந்து ஒரு அர்ப்பணிப்பு குணம் இல்ல. நான் வந்து என்னைய வந்து உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க சரியான விதத்தில என்னைய செதுக்கி, நல்ல விதமா என்னைய கொண்டு வாங்க. சிறந்த ஒரு மாணக்கரா கொண்டு வாங்க. சிறந்த ஒரு நபரா கொண்டு வாங்க. சிறந்த ஒரு திறமைசாலியா என்னைய கொண்டு வாங்கன்னு நம்மளைய அர்ப்பணிக்கல. அர்ப்பணிக்காதம்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க நம்மளை திருத்தறதுக்காக செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வந்து தவறா படுது. எப்படி அவங்க என்னைய பேசலாம்? நான் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். இந்த ஒரு டைம் தான் படிக்கல. அதுக்காக என்னை திட்டிட்டாங்க. நான் சரியா தான் செஞ்சேன். அவங்க தப்புன்னு சொல்றாங்க. இப்படி வேணா நம்மளால ஏத்துக்க முடியல. ஏன்னா, அந்த குணம் வந்து இயற்கையாவே நமக்குள்ள இருக்கறனால, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள நம்மளால ஏத்துக்க முடியல. அப்படிங்கும்போது, குருகிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு அறிவு நமக்கு வந்து கிடைக்காம போகுது. அப்ப அதுக்கு நம்மளை முதல்ல தகுதியுள்ள மனிதரா நம்ம வந்து மாத்திக்கணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த முத்திரை வச்சோம்னா, நம்மளே அறியாம நமக்கே வந்து அதை நம்ம அவங்கட்ட முழுசா அர்ப்பணிச்சு, நீங்க இத என்ன செய்ய முடியுமோ, அத செஞ்சு எனக்கு என்ன கத்துக் குடுக்க முடியுமோ, எப்படி கத்துக் குடுக்க முடியுமோ, அப்படி கத்துக் குடுத்து, என்னை நல்ல ஒரு மாணவராக நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வந்து வரும். அதுக்காக தான் இந்த முத்திரை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து செய்யப்போறோம். முத்திரை செஞ்சாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த உணர்வுகள் வரும். கூடவே அது இல்லாம, அதுக்கு சப்போர்ட்டா அந்த சில வார்த்தைகள் மூலமா மனசுல குருவ நம்ம வந்து வாழ்த்தி, இந்த
தியான பயிற்சியை நம்ம வந்து செய்ய போறோம். இப்போ குருவ வாழ்த்துறது அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு குருமார்கள் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம வந்து வாழ்த்தணும். சரி, நன்றி சொல்லணும் அவங்களுக்காக. சரிங்களா? நீங்க உங்களுடைய எத்தனையோ வேலை நேரங்கள்ல எங்களுக்காக ஒதுக்கி, பல சிரமங்களுக்கு நடுவுல எனக்கு புரியாட்டியும் கூட திரும்ப திரும்ப சொல்லிக் குடுத்து, என்னைய ஒரு நல்ல ஒரு ஆளாக்கணும்னு நெனச்சு, நீங்க எவ்வளோ முயற்சிகள் பண்றீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும்போது, உங்களுடைய அந்த திறமையை, உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கக்கூடியது, அந்த அன்பை, கருணையை நான் வந்து ஏத்துக்கிறேன். அதுக்காக ரொம்ப நன்றி அப்படிங்கிற ஒரு உணர்வோட, நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கிடைத்த அந்த குருவ வந்து நம்ம வந்து வாழ்த்தணும், நன்றி சொல்லணும். அதேபோல சப்போஸ் நீங்க புதுசா இப்ப தான் நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. உதாரணமா ஒரு புல்லாங்குழல் கத்துக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்க, ஒரு விஷயம். அப்போ குரு குரு இனிமே யாருமே இல்ல. அப்படின்னாலும் இந்த முயற்சிய நீங்க செய்யலாம். குருவே எனக்கு இல்லையேன்னா எப்படி குருக்கு மெடிடேஷன் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு குரு அமையணும் அப்படிங்கிறது வேண்டி நீங்க இந்த பயிற்சி செய்யலாம். அதுக்கும் அதே மாரி நீங்க முத்திரை வச்சு, எனக்கு ஒரு நல்ல ஒரு குரு எனக்கு வந்து கிடைக்கணும். நல்ல விதமா எனக்கு வந்து கத்துக் குடுக்கணும். அப்ப சீக்கிரமா இந்த விஷயத்த நான் கத்துக்கணும். இது மூலமா எனக்கும் மத்தவங்களுக்கும் வந்து ஒரு நன்மை ஏற்படணும் அப்படிங்கிற மாரி நீ நெனச்சு, கிடைக்க குருவை வேண்டி நீங்க வந்து விண்ணப்பம் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு மாஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. இதுக்காக தான் இந்த தியான பயிற்சி நம்ம வந்து செய்ய போறோம். வாங்க பயிற்சிக்குள்ள போலாம். கைகள வந்து கைகளுக்கு இந்த குரு முத்திரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது வந்து ஆ புஷ்பப்போட முத்திரை அப்படின்னு. அது மலர்களை கொள்கலனாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு முத்திரை. 2 கையும் வந்து இந்த மாரி விரல்கள் விரிச்சிருந்து, இந்த சுண்டு விரல் பகுதி 2மே இந்த மாரி சேர்ந்திருக்கணும். சேர்ந்து இந்த பகுதி வந்து இப்படி சேர்ந்திருக்கணும். சுண்டு விரல் பகுதி 2மே சுண்டு விரல்ல இருந்து இந்த மணிக்கட்டு வரைக்கும் இந்த விரல்கள் வந்து சேர்ந்திருக்கணும். சேர்ந்திருந்து இந்த மாரி எப்படி ரொம்ப மேல வைக்கணுன்ட்டு கிடையாது. உங்களுக்கு எப்படி வச்சா ஒரு 10 நிமிஷம் சௌகரியமா வச்சிருக்க முடியுமோ, அந்த முத்திரை வச்சிருக்கணும். அந்த முத்திரை வைக்கும்போதே உங்களுக்கு இயற்கையாவே அந்த ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு வரும். அதனால நம்ம கூடவும் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற உணர்வுகள, இந்த எண்ணங்கள நம்ம மனசுக்குள்ள கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த தியான பயிற்சிய வந்து நம்ம வந்து செய்யணும். கண்கள் மூடிக்கலாம். முதுகுத்தண்டு நேரா வச்சுக்கலாம். கைகள்ல முஸ்போட முத்திரை. ஆழமா மூச்சு இழுத்து, ஆழமா மூச்சு விடுவோம். நம் உள்ளம் முழுவதும் அர்ப்பணிப்பு உணர்வை கொண்டு வருவோம். குருவிடமிருந்து நான் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக
என் உயிர், என் உடல், என் பிராணன், என் மனம் அனைத்தையும் நான் அர்ப்பணம் செய்கிறேன். குருவின் வார்த்தைகள், குருவின் விளக்கங்கள், குருவின் செயல்கள் அனைத்தையும் உளமாற நான் ஏற்றுக்கொள்கிறேன். குரு எது செய்தாலும் அது என் நன்மைக்காகவே செய்கிறார். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். குரு என்னை மேம்படுத்தவே ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயலும் செய்கிறார். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். குருவை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நல்ல குரு எனக்கு அமைய வேண்டுமாய் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். குருவுக்கு நன்றி. குருவுக்கு நன்றி. குருவுக்கு நன்றி. குரு வாழ்க! குரு வாழ்க! குரு வாழ்க! குருவே துணை! குருவே துணை! குருவே துணை! முத்திரை மெதுவா தளர்த்திக்கலாம்.
கைகளை உரசி கண்ணு மேலே வச்சு உள்ளங்கை வைத்து பார்க்கலாம். குருவே துணை. தொடர்ந்து செய்யும்போது நமக்கு நம்முடைய டீச்சர்ஸ் அதாவது குருவின் மூலமாக பல நல்ல விதமான அனுகூலமான நற்காரியங்கள் நமக்கு நடக்கும். தொடர்ந்து செய்யுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பதிவில் நம்ம திருப்பி நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன்.